வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீமா பிரியாணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கன் கீமா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கீமா பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 5 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, 4 பீஸு போல் இஞ்சி, கொஞ்சம் புதினா இலை. முதல்ல இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 7 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்ப்போம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக விடுவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிட்டு, இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்ப்போம். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா தயிர் சேர்ப்போம். நான் இங்கே 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாம் மறுபடியும் சாதத்துலேயும் உப்பு சேர்ப்போம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போ கிரேவி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கீமாவை சேர்ப்போம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம சாதம் தயார் பண்ணுவோம். அதுக்கு தக்கன ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதில் 50 மில்லி போல்
நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 3 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 7-8 கிராம்பு, 5 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம சாதத்துக்கு தக்கன தண்ணி சேர்ப்போம். நான் இங்கே 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போடுவோம். அரிசி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை சேர்ப்போம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து 3/4 வெந்தால் போதும். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க. ஒரு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ சாதம் வந்து 3/4 வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கனை வந்து நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சாதத்தை எடுத்து சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வைப்போம். தவா நல்லா சூடாகட்டும். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கீமா பிரியாணி எடுத்து தவா மேலே வைப்போம். நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்ப்போம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போது சிக்கன் கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Please subscribe.